ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரன் அருளை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசிக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரம் இருக்குது. தெய்வம் உங்களுக்கு காக்க வந்துருச்சு. இதோ நான் வந்துட்டே நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தெல்லாம் நான் தூக்கி தூர எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் வந்து உங்கள் கூட வரப்போகுது, உங்கள் வீட்டுக்கு வரப்போகுது, உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராரு. ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே புதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகை. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. குரு அதிசார பயிற்சி எடுக்கிறாரு. வருகிற அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் வீடு, 4ஆம் இடம் மனை இடம். ஸோ 2ஆம் இடம் 4ஆம் இடம் தன குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு, மனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ குரு பகவானை வந்து உங்கள் ராசிக்கு 2, 4ஆம் இடத்தை பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசியில் புதன் இருக்கிறார், பாக்கியாதிபதி பெருங்கோணத்துக்கு அதிபதி புதன் வந்து ராசியில் இருக்கிறாரு. டிசம்பர் 2 வரைக்கும் இருக்கிறாரு. பெருமாளுடைய அனுக்கிரம் அப்படியே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் பலன்கள் சொல்கிறேன். அதுபோக தெய்வம் உங்கள் கூட இருக்குது, தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது, இல்லைன்னா தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதை பற்றி சில தகவல்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. ராசிக்கு 1-8 கூட 12ஆம் இடத்துக்கு வராரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. 11-10-2025 3-11-2025 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் என்னென்னா சுப செலவுகள் இருக்கும். ஏதோ ஒரு சுப செலவு உங்களுக்கு இருக்கும். ஐப்பசி மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சம் சுப செலவு வரும். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம், இன்றைக்கி புரட்டாசி வந்து 23 சரியா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஐப்பசி பிறந்துடும். ஸோ ஐப்பசி மாதத்தில் கொஞ்சம் சுப செலவுகள் இருக்கும். தூரதேச அமைப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும். நீங்கள் வந்து வெளிநாட்டில் இப்போ ஐடி படிச்சிருக்கிறீங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தால் போகலாம். ஐடி படித்தவர்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர்கள், சாஃப்ட்வேரில் சம்மந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டுக்கு போகலாம். ஸோ 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வந்து அது நல்லா சிறப்பாக செய்வார். ராசிக்கு சூரியன் வராரு. சூரியன் வந்து 11 கூடையவன் ராசியில் வராரு. நீசபங்கம் அடைகிறாரு. பரிவர்த்தனை ஆன சுக்கிரன் கூட சேர்ந்து நீசபங்கம் மறைமுகம் ஆகிறதுனால அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் வேளாண் குறுபடி மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஐப்பசி 20க்கு மேலே சூரியன் வந்து நீச நிலையிலிருந்து வெளியே வந்துடுவார். மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். குரு பார்வைக்கு வருவார். சிவராஜ் யோகம். ஸோ சூரியன் 11 கூடையவன் வந்து அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால லாபம் இருக்கும். ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். இன்னும் அடுத்த வருகின்ற மாதம் உங்களுக்கு ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதத்துலேயும் சூரியனால் வந்து நல்ல லாபம் இருக்கும். மார்கழி மாதம் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். மிகச்சிறப்பு. ஸோ விவசாயம் பண்ணுறவர்கள், தோட்டம் வச்சுருக்கிறவங்க, துறவு வச்சுருக்கிறவங்க, வயல்வெளி வச்சுருக்கிறவங்க, நஞ்சை பயிரோ புன்சை பயிரோ இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் அடுத்த வருகின்ற காலத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும், உரம் கிடைக்கும், அதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும். அதுபோல் அரசுத்துறை நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் உங்கள் பேர் பேசப்படும். தலைமை கழகத்திலிருந்து தலைமைக்கு உங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கும். நல்ல இதை பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அதுபோக வந்து இப்போதைக்கே வந்து துலாம் ராசியில் வந்து செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 2-7 கூடவன் தான் குரு பார்வையில் இருக்கிறாரு. அக்டோபர் 18 குரு பார்வையில் இருப்பார். அதுக்கடுத்து தனிச்சு இருப்பார். செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க, கோவப்படாமல் இருங்க. விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் சரி, கணவன்கிட்டையும் சரி. கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், 2 பேருமே பார்ட்னருக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. அக்கம் பக்கத்துக்கிட்ட அனுசரித்து போங்க. யார் என்ன சொன்னாலும் சரின்னு போங்க. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. சரியா நேரில் அவர் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. துலாமில் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கனால செவ்வாயோட கோபதாவங்களாம் அடக்கி தான் இருக்கும். காதல் நல்லாயிருக்கும். சரியா, கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை அதிகமாக இருக்கும். தாம்பத்தியம், கணவன் மனைவி உறவு, சந்தோஷம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூடுதலாகவே இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க. எந்த விஷயத்திலும் உணர்ச்சிவசப்படுவீங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் உணர்ச்சிவசப்படுவீங்க. காதலாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, தாபமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, ஆசபாசமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருப்பீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவீங்க. பட் கட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சரி, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சிட்டோம்னா அதிகமாக போயிடும். ஸோ ஆழமறிந்து காலை விடுவீங்க. சரியா, பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்கிற மாதிரி ஆழமறிஞ்சு காலை விடுவீங்க. உங்களுடைய நீங்கள் எடுத்து வைக்கிற அடிகள் ஒவ்வொன்றும் அளவாக இருக்கும். சரியா, எனக்கு கொஞ்சம் உத்வேகம் இருக்கும். மனதுக்குள்ளே வந்து ஒரு வேகம் இருக்கும். எதுவுமே ஒரு வேகத்தோடு செய்வீங்க. பட்டு அளவு கடக்கும்போது டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக யோசிப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9-12 கூடவன் ராசியில் இருக்கிறனால அப்பா வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். அப்பா வழி சொத்தில் ஏதோ பிரச்சனை, வில்லங்கம் இருந்தது, கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரியா, படித்து முடிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் வழியில் நல்லா தான் இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வந்தாலுமே அதை சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க. சரி, இதனால தான் இந்த பிரச்சனை காரணம் இவங்க தான்,
சரி இவருக்கு திட்டுவானே அப்படின்னு சரியாக போயிடுவீங்க. அதை சீர்தூக்கி பார்ப்பீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலுமே சீர்தூக்கி பார்ப்பீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். குரு பயிற்சியும் அடுத்து உங்களுக்கு நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்க்கெட் தொழில் பண்ணுறவங்க, காய்கறி தொழில் பண்ணுறவங்க, தண்ணி கேன் சப்ளை பண்ணுறவங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, நீர்நிலை சம்மந்தப்பட்டவங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 3 6 கூடையவன் 3 6 கூடையவன் 10ஆம் இடத்துல வராரு. அப்படின்னா என்ன, தொழில் எதிர்பார்க்காத அளவு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும். ஸோ அவங்களாம் ஒரு வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு என்னென்னு நான் அடுத்து சொல்கிறேன். ஓகே நேயர்களே, வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தெய்வம் உங்கள் கூட இருக்குது, அது எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். சரியா, பலன்கள் கொஞ்சம் சொல்லிட்டேன். பலன்கள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். துலாம் ராசிக்கு பலன்களை வந்து ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். துலாம் ராசியில் வந்து 3 நட்சத்திரம், சித்திரை, விசாகம், சுவாதி. இதுக்கு வந்து லக்கண ரீதியாக மேச லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த ஒவ்வொரு லக்கணத்துக்கு பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஸ்டாப்பாக சொல்லிகிட்டே இருக்கலாம். இருக்கட்டும், நான் பலன்களை அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். குரு பயிற்சிக்கு பின்னாடி சொல்கிறேன். அக்டோபர் 18 பின்னாடி ஒரு வீடியோ போடுவேன். அந்நேரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஏன்னா சுக்கிரனும் பயிற்சி ஆடுவார், குருவும் பயிற்சி ஆடுவார், சனி பகவான் சுபத்துவம் அடைவார். சரியா, சனி பகவான் வந்து சுபத்துவம் அடைவார். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சுபத்துவம் அடைவது நல்லது தான். உத்தியோகம் போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குது, தெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி இருக்குது, தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். அதில் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் நல்லா இருக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். சரியா, தனித்தனியாக இருந்தே நல்லதான். இதில் சுக்கிரனும் புதனும் வந்து அடுத்தடுத்து இருப்பாங்க, ஒன்று சேர்ந்து இருப்பாங்க, இல்லை அடுத்தடுத்து இருப்பாங்க. அவங்க தனியாக நிலைமையில் இருந்தாங்களும் நல்லதான். சுக்கிரன், புதன் துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தனுசுலேயே இருக்கலாம், தனுசுலேயும் இருக்கலாம், மீனத்திலையும் இருக்கலாம். ஆனால் மீனத்தில் புதன் இருக்கக்கூடாது. மீனத்தில் வந்து சுக்கிரன் இருக்கலாம், உச்சம் அடைவார். ஸோ சுக்கிரன் வந்து தனுசு மீனத்தில் இருக்கலாம், புதன் வந்து தனுசில் இருக்கலாம். ஸோ மற்ற இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடாது. சரியா, கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த 6 ராசியில் வந்து புதனும் சுக்கிரனும் இருந்தால் அந்த ஜாதகம் நல்லா இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம் இந்த 4 இடத்துல வந்து புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடாது. இதை தவிர்த்து மற்ற இடத்துல இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இதில் புதன் வந்து கண்டிப்பாக வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது, மேசத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் இருக்கக்கூடாது, மீனத்தில் இருக்கக்கூடாது. ஸோ புதன் வந்து மீனம், மேசம், விருச்சிகம், கடகம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. புதன் வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், பாக்கியாதிபதி, ஒரு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர், பெரும் வெற்றியை கொடுக்குறவர், வாழ்க்கையில் வந்து புகழ், அந்தஸ்து, பெருமை எல்லாத்தையும் கொடுக்குறவர். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் நல்ல நிலைமை இருந்தார் வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பார். அவர் ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல கூட பகமை பெறுவார் கடகத்தில். ஸோ 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். 12ஆம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி உச்சம் அடைவார், ஓரளவு பரவாயில்ல, தூரதேச அமைப்பு அனுப்பிவிடுவார். ஸோ இந்த இடத்துல புதன் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ புதன் எதுக்கு சொல்கிறேன்னா, புதன் வந்து உங்கள் ராசியில் இப்போ இருக்கிறாரு, 2 மாதத்துக்கு இருக்கிறாரு, டிசம்பர் 1 வீக் வரைக்கும் இருக்கிறதுனால புதன் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரு. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் புதன், சுக்கிரன், குரு, சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக சந்திரன் வந்து உங்கள் ராசியில் வந்து ஒளிச்சந்திரன் இருக்கணும். நீங்கள் அப்படி பார்த்தோம்னா சில மாதத்தில் பிறக்கக்கூடாது. எந்த மாதத்தில் சார் பிறக்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் பொதுவாக வந்து நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஏன்னா சந்திரன் வந்து இருள் சந்திரனாக தான் இருப்பார். அது எந்த மாதம் அப்படி பார்த்தோன்னா, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதத்தில் பிறந்தவர்கள். அதாவது எப்படின்னா, சந்திரன் இருள் சந்திரனாக இருப்பார். ஆவணி மாதம் பிறந்தவர்கள், புரட்டாசி மாதம் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க, அதுபோக வந்து கார்த்திகை, மார்கழி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சந்திரன் வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, இந்த 5 மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்காது, வியாபாரம் நல்லபடியாக இருக்காது, தாய் அன்பு நல்லா இருக்காது, தாய்வழி உறவுகள் நல்லா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆமாம் சார், நான் இந்த 5 மாதத்துக்குள்ளே தான் பிறந்திருக்கேன், நான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவங்களுக்கு சந்திரதசை வந்தாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. சந்திரதசை வருமா சார் அப்படின்னா வரும். இந்த விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் சந்திரதசை வரும். குரு திசை முடிஞ்சு சனி திசை வயசான காலத்தில் வரும். சரியா, வயசான காலத்தில் சந்திர திசை கண்டிப்பாக நடக்கும். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு வயசான காலத்தில் சந்திர திசை நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வராது. சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் மேக்ஸிமம் வராது, ஏன்னா 80 வயசுக்கு மேலே தான் வரும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சந்திர திசை வந்து வயசான காலத்தில் வரும். ஒரு 70 வயசுக்கு மேலே கண்டிப்பாக சந்திர திசை வரும்.
ஸோ அவங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. நான் சொன்ன அந்த 5 மாதத்தில் பிறந்தவர்கள், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 5 மாதத்தில் பிறந்தவங்க அந்தளவுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? சந்திரன் வந்து இருள் சந்திரனாக தான் இருப்பார். ரைட் நேயர்களே. இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெய்வத்தோட அருள் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு, சந்திரன், புதன், சுக்கிரன் இவங்க 4 பேர் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு கெட்டு போகாமல் இருக்கணும். குரு வந்து ராசிக்கு ஆகாதகரமாக இருந்தாலுமே அவர் வந்து ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு மறையக்கூடாது. எக்காரம் முன்னிட்டும் குரு வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? 6, 8, 12 மறைஞ்சாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ வந்து தெய்வம் இருக்குது சார் அப்படின்னா எப்படி சார் உணர்ந்துக்கலாம் அப்படின்னோம்னா, இப்போ வந்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகர் வந்து நான் சொல்கிறேன். அந்த விநாயகர் படத்தை வந்து நீங்கள் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கணும். பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து முழிப்பு தட்டணும். இப்போ வந்து எல்லாருக்குமே வராது, சில பேருக்கு தான் வரும். இந்த 4 to 6 4 to 6 வந்து யாருக்கு கண் முழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். 4 to 6 எந்திரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், டாய்லெட் பாத்ரூம் போவோம், ரெஃப்ரெஷ் ஆகும், அடுத்த வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பெண்கள் வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும். சில பேர் வந்து கடை வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் வேலையிலனா தூங்கிட்டு 6, 7 மணிக்கு எந்திரிச்சிட்டு மற்றபடி வேலையை பார்ப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரோட மந்திரத்தை சொல்லணும். அந்த விநாயகர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நிறுத்த கணபதி. சரியா? நிறுத்த கணபதி விநாயகரை நினைக்கணும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். 8807476729. அது 8807457629. இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ அனுப்புவேன். சார் துலாம் ராசிக்கு உள்ள விநாயகர் படத்தை அனுப்புங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் படத்தை அனுப்புவேன். இந்த விநாயகர் காலையில் நினைக்கணும். 4 to 6 நீங்கள் எந்திக்கும் போது குளிக்கலாம் வேண்டாம், சும்மா தூங்கி எழுந்திரிச்சு அந்த நேரத்தில் எந்திரிச்சோடனே ஓம் நிறுத்த கணபதியே நமக அப்படின்னு ஒரு 11 தடவை சொல்லணும். ஓம் நிறுத்த கணபதியே நமக, ஓம் நிறுத்த கணபதியே நமகன்னு ஒரு 11 தடவை சொன்னீங்கன்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் விநாயகர் நினச்சிட்டிங்கன்னா தெய்வம் வந்து உங்கள் கூடயே இருக்கும். விநாயகர் பெருமானும் பக்கத்திலே இருப்பார். வினைதிருப்பான் விக்னேஸ்வரன். பொதுவாக வந்து இப்போதைக்கு வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான். சரியா? இருந்தாலும் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ விநாயகர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 5ஆம் இடமும் வலுப்படும். சரியா? புத்திரஸ்தானம் வலுப்படும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸோ தினமும் காலையில் 4 to 6 நிறுத்த கணபதி நினச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டு லேமினேட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். வாழ்நாள் முழுக்க கும்பிடலாம். சரியா? விநாயகரை வந்து யார் எப்போயும் எந்நேரம் கும்பிடலாம். எல்லாத்துக்கும் உகந்தவர், பொதுவானவர் விநாயகர் பெருமான். ரைட்டு. அடுத்து வந்து தெய்வம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா, நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறீங்க, காலையில் அதிகாலையில் எந்திக்கிறீங்க 4 to 5, அந்நேரம் சங்கு ஒலி கேட்கணும். சரி? சங்கு ஒலி கேட்கணும். மந்திர ஒலி, மந்திரம் சொல்கிறது, கோயிலில் பூஜை பண்ணுறது, கோயிலில் மணி அடிக்கிறது, இல்லைனா ஆலய மணி அடிக்கிறது, இதெல்லாம் கேட்டுச்சுன்னா தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மற்ற சமயத்தில் இந்த வான் ஓதுறது, மாஸ்கில் பான் ஊதுறது, சர்ச்சில் மணி அடிக்கிறது, இது மாதிரி சத்தங்கள் கேட்டாலுமே தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சத்தம், ஒரு எதிரொலி மாதிரி ஒன்று கட்டுச்சுன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க, குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு பூஜை ரூம் மணிக்கு வரீங்க. பூஜை ரூம் மணிக்கு வரும்போது ஒரு நறுமணம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் வராது, சில பேருக்கு மட்டும் வரும். குளிச்சு முடிச்சு பாத்ரூமில் இருந்து பூஜை ரூம் மணிக்கு வரும்போது ஒரு நறுமணம் நம்ம நாசியில் தென்படும், உணர முடியும். மல்லிகைப்பூ வாடை, பக்தி வாடை, இல்லைனா ஒரு நறுமணம், ஒரு பெர்ஃப்யூம் வாடை, நறுமணம் இருந்துச்சுன்னா தெய்வம் கூட இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி சொல்லுதுன்னா, தெய்வம் நீ குளிச்சு முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு, பூஜை ரூமுக்கு வா, என்னை தரிசிக்கவா அப்படின்னு சொல்லுது. அதுபோல் குளிச்சு முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எப்போயுமே குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பூஜை ரூமுக்குள்ளே போகணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனை வந்து தனுசு ராசிக்கு துலாம் ராசிக்கு 10 கூடையவன், 11 கூடையவன். உங்களுக்கு லாபம் இருக்கணும். சரியா? லாபம் இருக்கணும். வாழ்க்கையில் லாபம், எந்த லாபமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அதுபோல் சூரிய தேசம் நடக்கும். வயதானவர்களுக்கு சூரிய தேசம் நடக்கும். ஒரு 60-70 வயசில் இருக்கிறவங்களுக்கு சூரிய தேசம் நடக்கும். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அவங்களும் தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து சனி திசையில் வந்து சூரிய புத்தி நடக்கும். புதன் திசையில் சூரிய புத்தி, கேது திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி. சரி, இதெல்லாம் நடக்கும். இவங்களும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. இப்போது சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை ரூமுக்கு வந்து பூஜை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரமும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும். அதுபோக வந்து வீட்டில் செடிகள், சரியா? செடிகள் வந்து நிறைய பூக்கும். சரியா நேயர்களே? வீட்டில் வந்து செடிகள் வந்து நிறைய பூக்கும். பூக்கள் வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வச்சுருக்கிறீங்க, ஓமவல்லி செடி வச்சுருக்கிறீங்க, துளசி செடி வச்சுருக்கீங்கன்னா அந்த செடிகள் வந்து நல்லா இருக்கும், நல்லா வளர்ந்து எல்லாம் கொடி விட்டு நல்லபடியாக ஜில்லுன்னு பசுமையாக இருக்கும். ஸோ இதோடைய வளர்ச்சி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுகிறாள், தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க வீட்டில். பூஜை பண்ணும்போது வந்து
வீட்டுக்கு வெளியே பசுமாடு சத்தம் கேட்குது, இல்லைன்னா நாய் செல்லமாக குறைக்கிறது, இந்த சகுனம் வந்துச்சுன்னா வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் வீட்டை நோக்கி வருகிறதுன்னு அர்த்தம். நாய் வந்து சில நேரம் செல்லமாக குறைக்கும். ஏன்னா நாய்க்கு வந்து எல்லாமே தெரியும். நாய்க்கு வந்து எல்லா தெய்வ சக்தியும் தெரியும், துர்சக்தியும் தெரியும். சில நேரம் நாய் ஊழையிடும், அந்நேரம் கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சில நேரம் நாய் செல்லமாக குறைக்கும். அந்நேரம் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஏதோ நல்ல அறிகுறி தெரியுது, நல்ல ஒரு தெய்வ நடமாட்டம் அந்த இடத்துல இருக்குது, அதை நாய் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய என்ன சொல்கிறது, தன்னுடைய எண்ணத்தை வந்து அது வெளிப்படுத்தும், குறைக்கும். நாய் குறைக்க தானே செய்யும், வேறு அதுக்கு பேச தெரியாது. ஸோ செல்லமாக குறைக்கும், அதனை வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். மிருகங்களுடைய பேச்சு, பறவைகளோட பேச்சு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பாஷை இருக்குது. அந்த காலத்தில் சித்தர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, யானைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, இன்னென்ன நடக்க போகுது, இது இப்படி இருக்குன்னுலாம் இந்த பறவைகள் மூலியமாகவும் மிருகங்கள் மூலியமாக கண்டுபிடிச்சி தான், அந்த பாஷையை கண்டுபிடிச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பச்சி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது, பச்சி சாஸ்திரம்லாம் இருக்குது. சரியா நேர்களே? ஸோ இப்படி நிறைய இருக்குது. இதை பற்றிலாம் ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஜோதிடத்தில், அமானுய சக்தியில், அப்புறம் அடுத்த நிலை, சித்து நிலை, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கும். நான் வீடியோ போடுறேன், அடுத்தடுத்து போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஸோ நீங்கள் பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு வெளியே பசுமாடு சத்தம், நாய் குறைக்கிறது, இல்லைனா யாசகர், ஒரு வயோதிகர், இல்லைனா யாசகர், பிச்சை எடுக்கிறவங்க, இவங்களாம் வந்து யாரும் யாசகம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அந்நேரம் உங்களால் போக முடியாது. வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு அவங்களுக்கு எதனாச்சும் யாசகம் கொடுக்க சொல்லுங்கள். சரியா நேர்களே? இந்த சம்பவம் வந்து அடிக்கடி நடக்குது, வாரத்துக்கு 2-3 நாள் நடக்குன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் உங்கள் வீட்டை நோக்கி வருது, உங்களை அணுக போகுதுன்னு அர்த்தம். சரியா நேர்களே? இதை நீங்கள் நல்ல விதமாக எடுத்துக்கலாம். அதுபோல் நம்ம சாமி கும்பிட்டு இருக்கும்போது பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது யாசகர் வீட்டுக்கு வந்தாருன்னா, பிச்சைக்காரர் யார் வந்தாங்கன்னா, சன்னியாசிகள், சாதுகள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பணும். சரியா? சாப்பாடு பொருளோ இல்லைனா காசு பணமோ கொடுத்து விட்டிங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து எதாச்சியாக நடக்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. எந்த ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு சாதகமாக நடக்குதோ அந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சில நேரம் சில மனுஷனுக்கு சோதனைகள்லாம் வரும். அந்த சோதனையை கொடுத்து கடவுள் வந்து தெய்வத்தை காட்டுவார். சில பேருக்கு சோதனைக்கு பின்னாடி தான் சாதனை வரும். ரெண்டுமே இருக்குது வாழ்க்கையில். வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. சந்தோஷத்தை மட்டும், சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு சாதகமாக நடந்தால் சாமி இருக்குது, சாதகமாக நடக்கலன்னா சாமி இல்லைன்னு சொல்லக்கூடாது. சில நேரங்களில் தெய்வம் பரீட்சையும் வைக்கும். சரியா? இப்படி நம்ம படிக்கும்போது பரீட்சை வைக்கிறாங்களோ அது மாதிரி தெய்வம் நமக்கு பரீட்சை வைக்கும், அப்பப்போ பரீட்சை வைக்கும். அந்த பரீட்சையில் நம்ம தேர்ந்து வரணும். சரியா? நல்லபடியாக பாஸ் ஆகி வந்தோம்னா இறைவனை நம்ம எளிதாக அடைந்து விடலாம். அடுத்து வந்து நேர்களே, அடுத்து உங்கள் வீட்டில் எப்போவுமே உப்பு அரிசி இருக்கணும். உப்பு வந்து மகாலட்சுமி, அரிசி வந்து சந்திரன். உப்பு அரிசி வந்து எப்போயுமே வீட்டில் இருக்கணும், தீர்ந்து போகக்கூடாது. உப்பை வந்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, எப்போயுமே கொடுக்கக்கூடாது, என்றைக்குமே கொடுக்கக்கூடாது. அப்படி உப்பு யாரும் கடன் கட்டாங்கன்னா அவங்களுக்கு காசை கொடுத்துருங்க, எப்போ கடையில் போய் வாங்கிப்பான்னு சொல்லிடுங்க. குறிப்பாக தாய்மார்கள்லாம் உப்பு கடன் கொடுக்காதீங்க யாருக்கிட்டையுமே. அதுபோல் அரிசி 6 மணிக்கு மேலே கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அரிசி வந்து சந்திரனுடைய அனுக்கிரம். அதனால் வீட்டில் வந்து உப்பும் அரிசியும் இருக்கணும். உப்பும் அரிசியும் இருக்குன்னா வீட்டில் மகாலட்சுமியும் சக்தியும் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வீட்டில் வந்து அழுக்கு துணிகள் இருக்கக்கூடாது. அழுக்கு துணிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா தெய்வத்துடைய அணுக்கிறம் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். தூய சக்திகள் வீட்டில் இருக்கும், நேர்மறை எண்ணங்கள் அது அதிகமாக இருக்கும். அழுக்கு துணிகளை கண்ட இடத்துல போடக்கூடாது. அழுக்கு துணி இருந்தாலும் அதை துவைச்சி மடித்து வச்சிடணும். துணிகள்லாம் மடித்து வச்சு ஈவனாக வைக்கணும், வழியே கண்ட இடத்துல குப்பை மாதிரி போடக்கூடாது. அதுபோக வந்து உங்கள் வீட்டில் போர் வாட்டர் இருக்குது வச்சுக்கோங்களேன். போர் வாட்டர் வந்து சில பேருக்கு வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். போர் வாட்டர் நல்ல தண்ணியாக இருந்துச்சுன்னா அங்கே வீட்டில் வந்து தெய்வம் இருக்குன்னு அர்த்தம், மகாலட்சுமி அனுக்கிரம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா போர் வாட்டர் பூமியிலேருந்து வருது. பூமினாலே மகாலட்சுமி தான், பூமி தாய், செல்வ மகள். அந்த பூமி தாய் அனுக்கிரம் விட்டு வருகிற அந்த நீர், சந்திரன், நீர்னா சந்திரன், அது வந்து நல்லா இருக்குது. போர் வாட்டர் வந்து உப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் சத்தியமாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சரியா நேர்களே? அந்த தண்ணியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். இல்லை சார், எங்கள் வீட்டில் தண்ணி உப்பாக தான் சார் இருக்குது, என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு நீங்கள் புழங்க போகும்போது கொஞ்சம் போல் மஞ்சத்தூளை போட்டுருங்க. சரியா? கொஞ்சம் போல் மஞ்சத்தூளை போட்டுருங்க. ஓம் ஆதிபராசக்தி அன்னையே நமக அப்படின்னு சொல்லிட்டு இத்தினூண்டு ஒரு மூக்குப்பிடி அளவு 2 விரலை பிடிச்சி அப்படியே போட்டுருங்க. சரியா? கொஞ்சம் போட்டால் போதும். சரியா? நீங்கள் யூஸ் பண்ணும் போது பாத்ரூமில் குளிக்க போனாலும் சரி, மற்ற நேரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, துணிமணி துவைக்க போனாலும் சரி, மற்ற நேரத்துக்குலாம் தேவையில்லை. பாத்திரம் கழுவும் போது, கை கால் கழுவுறதுக்கெலாம் தேவையில்லை. குளிக்க போகும்போது அந்த உப்பு தண்ணியில் குளிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூளை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த உப்பு தண்ணியோட இது எடுபட்டு போயிடும். சரியா? அந்த தண்ணி வந்து பரிசுத்தமாயிரும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூளை போட்டு குளிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்கள் வீட்டில் வந்து 8 மணிக்குள்ளே, சரியா, 8 மணிக்குள்ளே வந்து காலையில் 8 மணிக்குள்ளே ஆந்தையை பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுக்கிரம் இருக்குது, தெய்வத்தோட கடாட்சியம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வம் உங்கள் கூட இருக்குன்னு அர்த்தம். ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம். ஸோ மகாலட்சுமி, அந்த சீதேவி உங்கள் கூட இருக்கான்னு அர்த்தம்.
இதெல்லாம் கிராமத்தில் தான் பார்க்க முடியும். சிட்டிக்குள்ளெல்லாம் ஆந்தை பார்க்க முடியாது. மலைப்பாங்கான இடத்துல ஆந்தியை பார்க்கலாம். ஸோ ஆந்தியை பார்த்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அஷ்டலட்சுமி நவநீதோட அருளும் கிடைக்கும். அதுபோல் உங்கள் செயல்பாடுகள், உங்கள் ஆரம்ப காலத்தில் சில வெற்றிகள் நடக்குது. நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க, வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு நல்ல தவறு கிடைக்கும். நீங்கள் ஒருத்தர் பார்க்க போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கிளம்பிட்டு இருக்கிறீங்க, அந்நேரம் அவரே ஃபோன் பண்ணிட்டு வாங்கங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாருன்னா அதான் நல்லது. அதான் சொல்லுவாங்க, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுப்பான்னு சொன்ன மாதிரி, கும்பிட போன தெய்வம் குறுக்க வர்ற மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள் ஆரம்ப காலத்திலே வெற்றி அடையுது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் சொல்லிங்கிறது என்ன, ஆரம்பத்தில் அடைகிற வெற்றிகள் பேர் பிள்ளையார் சொல்லி. அடுத்து தெய்வம். நீங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் பசி பட்டினி இருக்காது. பொதுவாக பசி பட்டினி இருக்கும். பசிங்கிறது வேறு, பட்டினிங்கிறது வேறு. பசிங்கிறது பசிச்சு சாப்பிட்றது. பட்டினின்னா என்ன அர்த்தம்னா சாப்பாடுக்கு பொருள் கிடைக்கலன்னு அர்த்தம். பட்டினியாக கிடக்கிறாயா, அவன் பசிக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ வீட்டில் பட்டினி இருக்கக்கூடாது, பட்டினியாக கிடக்கூடாது. டயத்துக்கு சாப்பாடு இருக்கணும். சாப்பாடு தயாராக எப்போயுமே இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா தெய்வம் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த நிலையை நீங்கள் தான் உண்டாக்கணும். சிலவர் வீட்டில் பிள்ளைகள்லாம் பட்டினி பசிக்குங்க. அந்நேரம் தான் அம்மா போய் கடையில் போய் சாமானை வாங்கிட்டு, கடையில் போய் காசை கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி அந்நேரம் தான் அவதியாக சோறு பங்குவாங்க, சமையல் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வம் அணக்கிறம் இல்லைன்னு அர்த்தம். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும். ஆனால் சில வீட்டில் செய்ய முடியாது, கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறதெல்லாம் யாருக்காகனா கஷ்டப்படுறவங்களுக்காக தான். பணக்காரனுக்கெல்லாம் இல்லை. பணக்காரெல்லாம் அவசரம் போய்கிட்டு இருப்பான். சரியா, இருக்கிற வேலை எவனும் வரப்போகிறது கிடையாது, யூடியூப்பை பார்க்க போகிறது கிடையாது, எதுவும் நினைக்க போகிறது கிடையாது. அன்றாட கஷ்டப்படுறவங்க சாமானப்பட்ட மக்கள் தான் இந்த பிரச்சனையில் உரண்டுட்டு இருக்காங்க. சரியா, அவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். அதனால் தயவுசெய்து கேளுங்க, நான் சொல்கிற வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் ராசி பலன் கேட்குறது, ஜாதகம் பார்க்குறது, அதை கேட்குறது, இதை கேட்குறது, பரிகாரம் செய்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இயல்பாக என்ன நடக்கோ, நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன நடக்கோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கும். தெய்வத்தோட அனுக்கிறம் நமக்கு இருக்கும். தெய்வம் நம்ம கூடயே வரும். தெய்வத்துடைய சங்கல்பம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எதுலையும் சங்கடப்பட வேண்டாம். நமக்கு நடக்கிற காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். சரியா, உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். எதுவும் பாதகம் வராது. அதுபோக இரவில் சாதம் இருக்கக்கூடாது. நைட்டில் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்படி சாதம் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருங்க, அப்படியே போட்டுறாதீங்க. சாதம் மிச்சமாகுது அப்படின்னா கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுருங்க. சில பேர் வீட்டில் இட்லி தோசை மிச்சமாகும், அது தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் நைட்டில் பசிக்கும். இந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருப்பாங்க எப்போயுமே, ஏன்னா இரவில் பசினா சாப்பிட்லாம்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அன்னெசரியாக நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, அதுபோல் வீட்டில் பாத்திரத்தெல்லாம் நைட்டில் கழுவிடணும். இது தாய்மார்களுக்கு சொல்கிறேன். பாத்திரத்தெல்லாம் நைட்டில் கழுவிடுங்க. சிங்கில் போடாதீங்க. சரியா, கண்டதை சாப்பிட்டு பாத்திரத்தை போடாதீங்க, கழுவி சுத்தமாக வச்சுருங்க. அதுபோல் இரவு 6 மணிக்கு மேலே பெண்கள் தலையை விரித்து போட்டுருக்கூடாது, தலை சிவக்கூடாது. 6 மணிக்கு முன்னாடியே தலை சிவிடணும். சார் நான் வேலைக்கு போகிறேன் சார், வேலை பார்க்குறேன் சார்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். சரியா, அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் கூந்தலை வாரி கட்டிக்கோங்க. 6 மணிக்கு மேலே தலையை விரித்து போட்டு தலையை பின்னுறது வைக்கிறதெல்லாம் இருக்காதீங்க. அதுபோல் பெண்கள் வீட்டில் அமங்கல வார்த்தையை பேசக்கூடாது, அரைச்சொல் சொல்லக்கூடாது, நல்ல சொல்லு தான் சொல்லணும். சரியா, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். அதுபோல் ஆணாக இருந்தால் சரி, பெண்ணாக சரி, என்கிட்ட இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு நெகட்டிவ் வார்த்தை சொல்லக்கூடாது. அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, யோசித்து சொல்கிறேன், இப்படி சில வார்த்தைகளை மறைமுகமாக சொல்லலாம். என்னால் முடியாது அப்படி டக்குன்னு சொல்லாமல் மறைமுகமாக சொல்லணும். இப்படிலாம் சொன்னீங்கன்னா நல்ல வார்த்தை பார்க்கப்படுகிறது. அதுபோக யாரையும் சனியேன்னு சொல்லாதீங்க. சில பேர் அப்படி தான் சொல்கிறானுங்க, நான் நிறைய கேட்டிருக்கிறேன். சனி பயலை, அவனுக்கு சனியை சடை போடுது, இப்படியெல்லாம் சும்மா அடிப்பானுங்க, டயலாக் அடிக்கிறது, எதுக்கு முனையாக பேசுகிறது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது வீட்டில். அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா சாமி வீட்டில் இருக்காது. வீட்டில் நல்ல வைப்ரேஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்மக்கிட்ட தான் இருக்குது, கிரியேட் பண்ணணும். நேர்மறை சக்தியை வீட்டில் வளர்த்துக்கிட்டோம்னா தெய்வம் வீட்டில் உட்காந்துட்டு வெளியே போகாது. தெய்வம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதுக்கு நல்ல இடம் அமையணும். நல்ல இடம் வந்துச்சுன்னா அந்த தெய்வம் வீட்டிலே உட்காந்துக்கிறோம், அந்த வீடு நல்லாயிருக்கும். அந்த வீடு ஆள் போல் வளர்ந்து பால் போல் பருகும். ஸோ வீட்டில் அபச்சொல் சொல்லாதீங்க. சினிமா படத்தை பார்த்துட்டு சினிமா பட டயலாக்லாம் பேசாதீங்க. குறிப்பாக நான் இன்றைக்கி ஒரு 30 வயசுக்குள்ளே 25 வயசுக்குள்ளே உங்களுக்கு சொல்கிறேன், கண்டதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா, சினிமா படத்துலலாம் டயலாக் அவன் வியாபாரத்துக்காக போட்டு சொல்லுவானுங்க. அந்த ஹீரோவுக்கு படம் நல்லா ஓடணும், அவர் மாசை காட்டுன்னு சொல்லிட்டு சொருகிடுவேன், செஞ்சிருவேன், தூக்கிடுவேன், வச்சிருவேன், துவைச்சிருவேன், இப்படிலாம் டயலாக் இருக்குது இன்றைக்கி. சரியா, ஒய் தீஸ் கொலைவெறின்னு ஒரு பாட்டே இருக்குது. அது மாதிரி வார்த்தையெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. அதிகமாக கூட்டம் கூடுற இடத்துக்கு போகாதீங்க. அவனை பார்க்க போகிறேன், இவனை பார்க்க போகிறேன்னு சொல்லி கூட்டத்தில் போய் சிக்கி உங்கள் பொண்ணான உயிரை இழந்துக்காதீங்க. சரியா, இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, தவிர்க்க முடியாதது. அது ஸ்டாம்பிங்னா என்ன, கூட்ட நெரிசல், நிற்கிறதுக்கே இடம் இல்லை, கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அந்த இடத்துல பறக்கிறானுங்க. அப்புறம் எப்படி நிற்க முடியாங்க? ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்து 41 பேர் இதாகிட்டாங்க. இதை யாரை சொல்லி குற்றம்? உன்னை சொல்லி குற்றமா, என்ன சொல்லி குற்றமா? சிவாஜி பண்ண பதம், சிவாஜி ஒரு பாட்டு பாட்டிருப்பார், உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த குடமில்லை, கடவுள் செய்த குற்றம் அப்படின்னு சொன்ன மாதிரி கடவுள் செய்த குற்றம். எதுக்கு அந்த மோகம், சினிமா மோகம் கண்ணுக்குள்ளே வரப்போகுது. டிவியை பாருங்கள், யூடியூப்லேயே காட்டுறானுங்க, பாருங்கள். சரியா, நான் யாரையும் குறை சொல்லலை. எந்த கூட்டமாக இருந்தாலும் போகாதீங்க. கோயில் கூட்டமாக இருந்தாலும் சரி, திருவிழா கூட்டமாக இருந்தாலும் சரி, யாரும் போகாதீங்க.
உங்கள் உயிர் மதிப்பில்லாதது. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் தொண்டை கட்டி பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டில் மாமிசம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. மது மாமிசம் வீட்டில் சாப்பிடக்கூடாது. ஆண்கள் வந்து வீட்டில் சிகரெட் குடிக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து தயவுசெய்து ஆண்கள் சிகரெட் குடிக்காதீங்க, மது சாப்பிடாதீங்க. இது சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். என் சௌரியம் நான் எது செய்வேன், செய்யுங்க, வேண்டாம் சொல்லலை. ஆனால் செய்யாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் தெய்வம் இருக்கும். சரியா? இல்லைனா அந்த புகை வாடைக்கு போயிடும் வெளியே. சீரெட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே சீரெட்டே கொடுக்கக்கூடாது. நான் சிவாஜி கணேசன் ரசிகர், ரஜினி ரசிகர், வீட்டுக்குள்ளே சீரெட்டு தான் குடிப்பேன், அப்படியே ஊதிக்கிட்டே இருப்பேன், ஸ்டெயிலாக ஊதுவேன்னா ஊது, வாழ்க்கையே ஊதுற மாதிரி போயிடும். சரியா? நல்லா இருக்கணும்னா நல்லா இருன்னு சொல்கிறேன் நான். அது கேட்குறது உன்னோட விருப்பம். மதுவும் அருந்தக்கூடாது. அதுபோல் மாமிசம் சாப்பிடக்கூடாது. சரியா? இது கொஞ்சம் வயசு பசங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நடந்தாலும் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு. எல்லாம் செய்யாமல் இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? வாழ்க்கையில் பக்குவப்படணும்னா சில இதை விட்டு கொடுத்து தான் போகணும். மாமிசம் வந்து இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் முட்டை கொடுக்குறாங்க. முட்டை ஒரு சத்து உணவாக போச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அது எனர்ஜி தேவைப்படுதுன்னா இங்கே சாப்பிடுங்க. தெரிஞ்சு செய்ய வேண்டாம். முக்கியமான நல்ல நாளுக்கெலாம் செய்ய வேண்டாம். செவ்வாய் வெள்ளி அதுபோல் உங்களுக்கு தசா புத்தி நடக்கும்போது சாப்பிடாதீங்க. உங்களுக்கு தசை நடக்குது, உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்குது, கேது திசை நடக்குதுன்னா நேரம் சாப்பிடக்கூடாது. சுக்கிர திசை நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சூரிய திசை நடக்குன்னா திங்கக்கிழமை சாப்பிடக்கூடாது. சந்திர திசை நடக்குன்னா திங்கக்கிழமை சாப்பிடக்கூடாது. ஸோ தசை என்னைக்கு நடக்குதோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல நாள் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை இது மாதிரி நாட்களை தவிர்க்கிறது நல்லது. ரைட்டு. அதுபோல் வீட்டில் எப்பயும் பழங்கள் இருக்கணும். பழங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்கலாம், இல்லைனா வெளியே வச்சுக்கலாம். பழங்கள் எப்போயுமே வீட்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் எலுமிச்சம்பழம் பழம்னாச்சும் இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை வந்து கோயிலில் மந்திரிச்சு வாங்கி வைக்கணும். சரியா நேர்களே? அதுவும் துலாம் ராசி நேர்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் முருகன் கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து காளியாத்தா கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழம், துர்க்கையம்மன் கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைக்கலாம். விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிவன் கோயிலில் உள்ள எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வைக்கலாம். சரியா? ஸோ அதனால் வீட்டில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது நல்லது. அதுபோல் வீட்டுக்குள்ளே 5 வயசு குழந்தையோட நடமாட்டம் இருக்கணும். 5 வயது பெண் குழந்தைகள் வீட்டில் 5 வயது உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்துட்டு போச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக சக்தி இருக்குது, பெண் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதோடைய நடமாட்டம் இருக்கும். அதனால் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கும். அதுபோல் வீட்டில் காலையில் பெண்கள் எழுந்திரிச்சு முற்றத்தை தொளிக்கணும். முற்றத்தை தொளிச்சு சுத்தம் பண்ணணும். பசு சாணம் போட்டு தொளிக்கணும். பசு சாணம்லாம் நகரத்தில் கிடைக்காது, சிட்டிக்குள்ளெல்லாம் கிடைக்காது. அண்ணா நகரில் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அண்ணா நகர், கேக்க நகர், அசோக் நகரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவோம்னா பஞ்சகவைத்தை வாங்கி தொளிங்க. சரியா? பஞ்சகவியம் இருக்குல்ல, அதை தொளிங்க. இல்லைனா தண்ணியில் வந்து கொஞ்சம் பன்னீர் போடுங்க. பன்னீர் பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். வீட்டில் எப்போயுமே பன்னீர் பச்சை கற்பூரம் இருக்கணும். பச்சை கற்பூரம் சின்ன சின்ன வில்ல மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல் தண்ணி தொளிக்கிறதுக்கு வந்து எவர் சில்வர் பாத்திரத்தை எடுக்கக்கூடாது. பித்தாளை பாத்திரம், செம்பு பாத்திரம், இல்லைன்னா வெங்கல பாத்திரம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. பித்தாளை அல்லது செம்பு வச்சுக்கலாம். அதுக்குன்னு பாத்திரம் கடையில் இருக்குது, வாங்கணும். எவ்வளோ செலவு பண்ணுறோம். பித்தளை பாத்திரத்தில் நல்ல தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் பன்னீரை தொளிச்சிட்டு இல்லைனா 2 பச்சை கற்பூரத்தை போட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும், டைலூட் ஆயிரும். அதை அப்படியே வீட்டுக்கு முன்னாடி தொளிங்க. அது சாணி தொளிக்க முடியாதவர்கள், எங்கள் வீட்டில் முத்தம் இல்லை சார், எதிர்த்த ஃப்ளாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு நிலவாசலில் கீழே சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சில்லு அப்படிம்பாங்க, டோர் சில்லு அப்படிம்பாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், விண்டோ சில், டோர் சில் அப்படிம்பாங்க. அந்த டோர் சில்லை அப்படியே தொலைக்கணும். டோர் சில் அந்த நிலையில் வந்து அப்படியே தொளிச்சிக்கலாம். அதுபோல் வீட்டில் முக்கியமான இடத்துலையும் தொளிக்கலாம். சரியா? 4 கார்னரில் அப்படியே தொளிக்கலாம். சாதாரண தண்ணி, பன்னீர், பச்சை கற்பூரத்தை போட்டு 4 மூலையில் அப்படியே வீட்டில் முக்கியமான இடத்துல தொளிச்சிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பாத்ரூம், டாய்லெட்டுக்கெலாம் தொளிக்க வேண்டாம். மற்ற இடத்துலலாம் தொளிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அதுபோல் பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணும்போது கழுதை சத்தம் அல்லது பசுமாடு சத்தம் கேட்கணும். கழுதையை இப்போ பார்க்கவே முடியல, கழுதை வீட்டிலே இல்லை. சரியா? ஊருக்குள்ளேயே இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க தான் கழுதைங்கிறாங்க. அடக்கழுதை, மடக்கழுதை, அந்த கழுதை, இந்த கழுதை, சோம்பேறி கழுதை அப்படிங்கிறோம். நம்ம வார்த்தையில் தான் கழுதை இருக்க வழியை நிஜத்தில் கழுதையை பார்க்க முடியல. அது இப்போ இந்த 2015, 2010க்கு மேலே பிறந்தவங்க, இப்போ 15 வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் கழுதை தெரியாது நிறைய பேருக்கு. கழுதை வந்து ஃபோட்டோவில் தான் பார்ப்பானுங்க, இமேஜில் தான் இருக்க வழியே நிஜ கழுதையில் பார்க்க முடியல, உயிருடன் இருக்க கழுதைகளை. அந்த காலத்தில் கழுதை ஒரு காரியத்தை நினைக்கும் போது கழுதை கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் முடியும்பாங்க. ஸோ பெண்கள் காலையில் அதிகாலையில் வீட்டை துடைக்கும் போது கழுதை சுத்தமோ பசுமாடு சுத்தமாக கேட்டுச்சுன்னா தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குது, தெய்வம் உங்களை நோக்கி வருது, அதுக்கு ஒரு அறிகுறி சகுனம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காலையில் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அந்நேரம் கிளிச்சத்தம், கிளியை பார்க்குறீங்க, மைனாவை பார்க்குறீங்க, மயிலை பார்க்குறீங்க, குயிலை பார்க்குறீங்க. இதோட பார்த்தாலும் சரி, இது சத்தம் கட்டாலும் சரி, தெய்வம் உங்கள் கூட வருதுன்னு அர்த்தம். சரியா? மயில் வந்து மேக்ஸிமம் அழைப்பாங்கன இடத்துல தான் இருக்கும். கிளி, குயில், மற்ற பறவைகள்லாம் பார்க்கலாம், அது நல்லா பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, இல்லைனா கோயிலுக்கு போகணும் கிளம்புறீங்க, இல்லைனா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரீங்க, மாடியிலேருந்து கீழே வரீங்க. அந்நேரம் கருடனை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு. கருட தரிசனம் வந்து கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு தான் தெரியும். கருடன் எல்லாருக்கணுக்கும் தெரிய மாட்டார். யார்கிட்ட வந்து அந்த ஆத்மாதாரத்த அமைப்பு இருக்கோ, இறைவனுடைய அணுக்கரை யாருக்கு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் கருடன் தென்படுவார். சரியா? கருட தரிசனம்ன்றது வந்து கோடி புண்ணியம். ஸோ கருட தரிசனம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய இருக்குதுங்க.
இன்னும் சொல்லலாம். சரியா? இதுவே ஒரு 10, 15, 16க்கு மேலே சொல்லியிருக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தென்படுதுன்னா கடவுள் இருக்குன்னு அர்த்தம். சரி சார், இதெல்லாம் தெரியலன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, தெரியலன்னா வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்குன்னு அர்த்தம். எதிர்மறை சக்தி எப்படி போக்கலாம் அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயத்தை சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன். தெய்வம் உங்கள் கூடயே இருக்கணும்னா காலையில் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். இறைவனுடைய நாமத்தை பூஜை அறையில் சொல்லணும். இப்போ நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் எப்போயுமே தண்ணி இருக்கணும். கெண்டியில் தண்ணி இருக்கணும். அந்த கெண்டியில் 3 பூக்கள் போடணும். வெள்ளை பூக்கள், மல்லிகை அல்லது முல்லை அல்லது துளசி அல்லது மரிக்குழந்து அல்லது வேப்ப இலை, இது 3ஐயும் போடணும். சரியா? சாய்ஸ் வேறு கொடுத்துருக்கேன் நான். துளசி அல்லது மரிக்குழந்து, முல்லை அல்லது மல்லிகை, வேப்பம்பூ. சரியா? வேப்ப இலை. வேப்ப இலையில் அன்னை ஆதிபராசக்தி, முல்லை அல்லது மல்லிகையில் சரஸ்வதி, மரிக்குழந்து துளசியில் மகாலட்சுமி, பெருமாள். ஸோ இது 3ஐயும் போட்டு அந்த தெய்வத்தை வணங்கணும், நாமத்தை சொல்லணும். அந்த தண்ணி சந்திரனுடைய அனுக்கிரமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு அந்த தண்ணியை ஒரு சக்தி உருஏறி அந்த வீட்டிலே இருக்கும். அதை மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கன்னா வேப்ப மரத்து அடியில் ஊற்றிடுங்க. சரியா? இதை ரொட்டீனாக தினமும் செய்யுங்க. இது தினமும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தெய்வம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும். சரியா? நீரின்றி அமையாத உலகு. நம்ம உடம்புல நீர் சக்தி தான் இருக்குது. ஸோ நீரில் தான் எல்லாமே இருக்குது. சரியா நேர்களே? அதனால் வீட்டில் அந்த கெண்டியில் தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த இலைகள் பூக்களை போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சாமி பாடலை கேளுங்க, சாமி நாமத்தை சொல்லுங்கள். வீட்டில் பெரியவங்க இல்லைனா அந்நியர்கள் சொந்த பந்தம் யார் வந்தாலும் குழந்தைகளை விட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்கள். சரியா? அதுபோல் நெற்றியில் எப்போவுமே விபூதி இருக்கணும் அல்லது திருமஞ்சனம் இருக்கணும் அல்லது சூரணம் இருக்கணும். இதை பழக்கப்படுத்திக்கோங்க. வெறும் நெற்றி பால் எப்போவுமே நெற்றியில் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் ஏலக்காய் மாலை, ஏலக்காவை எடுத்து என்ன பண்ணணும்னா எப்போயுமே பூஜை அறையில் இருக்கணும். வீட்டில் எப்போயுமே பூஜை அறையில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், பன்னீர் 3மே இருக்கணும். ஏலக்காய் எப்போயுமே அந்த பூஜை அறையில் ஒரு தட்டில், ஒரு பித்தளை தட்டில் ஏலக்காய் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா மகாலட்சுமி அப்படியே இருப்பாள். பச்சை கற்பூரம் எவாபரேட் ஆயிரும், அது திறந்து வைக்க முடியாது, அதை டப்பாக்குள்ளே தான் வைக்கணும். பட் ஏலக்காய் எப்போயுமே நீங்கள் வச்சிருக்கலாம். சரி, அதை எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஏலக்காய் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் என்ன பண்ணணும்னா வாசலில் பசுமாடு வந்துச்சுன்னா அதுக்கு அரிசி வெல்லம் கொடுத்தீங்கன்னா பித்திருக்களுடைய வருகை வீட்டில் இருக்கும். பித்திருக்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் தரும். பித்திருக்களுடைய சாபம் சிலவருக்கு இருக்கும். ஸோ பித்திருக்களும் தெய்வங்கள் தான். ஸோ வீட்டுக்கு வருகிற பசுமாட்டுக்கு நீங்கள் அரிசி வெல்லம் கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தீங்கனாலும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் பெண்கள் எப்போயுமே வீட்டுக்கு வர பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு பெண் சக்தி ரூபத்தில் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் குங்குமம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க சாந்தமாகிட்டு உங்களுக்கு நல்வார சொல்லிட்டு போவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போகிற பெண்கள் குங்குமம் கொடுக்கணும். அதுபோல் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்கள் புதன் சனிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த காரியங்கள்லாம் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்கிற பீடை போயிடும், உடம்புல இருக்கிற நெகட்டிவ் போயிடும். சரியா? உடம்புல இருக்கிற கெடுசக்தி போயிடும். ஸோ பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சாஸ்திரத்தினாச்சும் பிடிக்கணும். சரியா நேர்களே? அதுபோல் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா மிகச்சிறப்பு. தெய்வம் அப்படியே வீட்டில் இருக்கும். வெள்ளிக்கிழமை அகல் விளக்கு ஏற்றணும். 2 விளக்கு ஏற்றணும். அகல் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றணும். அகல் விளக்குன்னா என்ன? கிளியாஞ்சட்டியில் நெய்யை ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். குத்து விளக்கு ஏற்றுறது வேறு, நெய் விளக்கு ஏற்றுறது வேறு. சரியா? இப்படி சில காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில்? இப்படி நிறையா இருக்குது, நிறையா சொல்லலாம். இதுவே ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ தெய்வம் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. தெய்வத்தை நம்ம தான் குழந்தை மாதிரி தாளாட்டணும். குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம கொண்டாடணும்னா தெய்வம் நம்ம வீட்டிலே தான் இருக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சரி சார், இதெல்லாம் இருக்கணும்னா இன்னொன்று இருக்கக்கூடாது. வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் பேசி செஞ்ச காரியம் எல்லாம் வெளியே போகணும்னா சனிக்கிழமை இரவு 8 to 9 என்ன பண்ணுறீங்கன்னா பித்தளை தாம்பூலத்தில் கல்லுப்பு ஒரு பிடி கல்லுப்பு ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து பரத்திடுங்க. பித்தளை தாம்பூலத்தில் போட்டுருங்க, பரத்தி போட்டுருங்க. அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள். பச்சை கற்பூரத்தை வச்சு கற்பூரம் காட்டுங்க சாமிக்கு. பச்சை கற்பூரத்தை பொருத்தி சாமிக்கு தீபம் காட்டுங்க, மணி அடிங்க. உங்கள் குலை தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. வீட்டில் எல்லா ரூமும் காட்டுங்க. பாத்ரூம், டாய்லெட்டை தவிர எல்லா இடத்துலையும் காட்டுங்க. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். சரியா? பச்சை கற்பூரம் படுற இடமெல்லாம், அந்த புகை படுற இடமெல்லாம் வெளியே போயிடும். அது என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சு போயிடும். அப்புறம் அந்த கல் உப்பை கொண்டு பாத்திரத்தில் போட்டுருங்க, தண்ணி பாத்திரத்தில் போட்டுருங்க. சரியா? ஒரு தண்ணி பாத்திரத்தில் அந்த கல் உப்பை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியை வெளியே ஊற்றிருங்க. வெளியே ஒதுக்குப்புறமான இடத்துல ஊற்றுருங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா ஊற்றிருங்க. கால் மீதி படாத இடமா ஊற்றிருங்க. செடி கொடிக்கெலாம் ஊற்றாதீங்க. ஏன்னா அது ஒரு திருஷ்டி கழிச்ச தண்ணி. சரியா? உப்பு மூலியமாக ஒரு திருஷ்டியை கழிக்கிறோம். அப்படி செய்கிறதுனால வீட்டில் இருக்க கண் திருஷ்டி போயிடும், பில்லி சூனி ஏவல் எது இருந்தாலும் போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும், எதிர்மறை சக்தி போயிடும். இந்த எதிர்மறை சக்தியெல்லாம் போயிடுச்சுன்னா பாசிட்டிவ் சக்தி உள்ளே வந்துடும். பாசிட்டிவ் சக்தி தான் தெய்வம். தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணும்.
சரியா? வீட்டிலேயே இருக்கும். ப்ளஸ் உள்ளே வந்துடும், மைனஸ் வெளியே போயிடும். சரியா? மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ மைனஸ் வெளியே போயிட்டு ப்ளஸ் உள்ளே வந்துடும், நல்லபடியாக இருக்கும். தெய்வம் வீட்டிலேயே இருக்கும், உங்கள் கூடயே இருக்கும், உங்கள் கூடயே இருந்து அருள் புரியும், எல்லா காரியத்தையும் சக்ஸஸாக முடிச்சு கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேரில். எல்லாமே இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.